பாருங்கள் மக்களே, பிரியாணி வந்து செம்மையாக வந்திருக்குது. அதே மாதிரி மீனை பார்த்தோம் அப்படின்னா வந்து நல்லா ஃபுல்லாக நல்லா வெந்துருச்சு. வாசமும் வந்து சும்மா அப்படி தாங்க இருக்குது. இப்போ என்ன அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் வந்து அப்படியே லேசாக எடுத்து பார்ப்போம். இது பாருங்கள், அந்த மீனுடைய அந்த வால் துண்டு வந்து செம்மையாக நல்லா வந்திருக்குது, சூப்பராக இருக்குது. இப்போ லேசாக கிளறி விட்டு என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா அந்த இதை எடுத்துருவோம், நம்ம பிரியாணி எடுத்துருவோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இங்கே பாருங்கள், பிரியாணியோடைய இதை நல்லா அந்த சோறுலாம் வந்து பொழுன்னு நல்லா சூப்பராக வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த மீனை ஃபுல்லாக வந்து நம்ம வந்து தனியாக எடுத்துருவோம். தனியாக எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மீனை, நம்ம சோறை வந்து ஈஸியாக அள்ளிடலாம். மீனோட வந்து பிரட்டி போட்டு அள்ளணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு ரொம்ப இதாயிரும். அதனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து நம்ம மீனை வந்து தனியாக எடுத்துருவோம். தனியாக எடுத்துட்டு நாம் செஞ்ச சோத்தை வந்து தனியாக அனுவோம். அந்த பிரியாணியை வந்து தனியாக எடுப்போம். தனியாக ஒரு பேசனில் எடுத்துருவோம். பாருங்கள், மீன் எடுக்க சும்மா வாசம் செம்மையாக இருக்குது. அப்படியே இப்படியே சாப்பிடணும் போல் இருக்குது. ஆனால் வேணாம், நம்ம வந்து என்ன பண்ணுவோம், மொத்தமாக உட்காந்து நம்ம சாப்பிடுவோம். பாருங்கள், நல்லா வந்து செம்மையாக வந்து இருக்குது. ஆனால் என்னென்னா இன்னும் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா வந்து ஃபுல்லாக குக்கரில் போட்டேன். சட்டி வந்து பெரிய சட்டி இல்லாதனால குக்கரில் தம் போட்டாச்சு.